பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் கேன்சரை விட ஆபத்தான மிக கொடுமையான ஒரு நோய் மனுஷனை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த நோய் என்ன அப்படின்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் ஆட்டிடியூட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆட்டிடியூட்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அப்படி புரிய வைக்கலாம். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மனுஷனை குறித்தும் அவங்க முழுசாக தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் தான் கேள்விப்பட்டதை தான் கற்பனை பண்ணதை கரெக்டுன்னு சொல்லி நானும் நம்பி அதை மற்றவங்களே நான் நம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் இந்த கொடிய நோய்க்கான சிம்டம்ஸ், ரைட்? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மனுஷனுடைய இல்லை ஒரு காரியத்துடைய ஆழத்தை முழுசாக புரிஞ்சிக்காமல் அவங்களுடைய இனத்தை வைத்தோ, மதத்தை வைத்தோ, மொழியை வைத்தோ, தேசத்தை வைத்தோ, ஏன் இவங்களோட கம்யூனிட்டி கேஸ்ட்டை வச்சு கூட நம்மளாக ஒரு கற்பனை பண்ணி இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சிலருடைய கேரக்டரை நம்ம முன்னாடியே அவங்கள பார்த்து பழகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜ் பண்ணி அசாசினேட் பண்ணுறோம் இல்லையா? இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆட்டிடியூட் சிண்ட்ரோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் மனுஷனை இன்றைக்கி பிடித்திருக்கிற மிக கொடுமையான ஒரு நோய். அது ஒரு ஆக்டராக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஏன் ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், ஏன் நம்ம சமுதாயத்தில் பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களை குறித்து நம்ம முழுசாக அவங்களோட கூட பழகாமல் பேசாமல் நாமாய் ஒரு கற்பனைக்கு வந்து அவர்களை குறித்து ஒரு அவதூறு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோன்றத நம்ம புரியாமல் இது செய்கிறோன்றத உணரப்போவது எப்போ அப்படின்றது தான் கேள்வி. ஏன் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு குணாதிசயங்களும் உண்டு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு நன்மைகள் உண்டு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு இரக்க குணம் உண்டு. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் பார்க்காம எத்தனை பேருடைய மெசேஜை நம்ம பார்த்து படிச்சுட்டு இது நல்லா இருக்கேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன்னு அதோட உண்மைத்துவத்தை தெரியாமல் நம்ம இன்றைக்கி ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்படி நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோன்னு சொன்னால் இதுதான் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆட்டிடியூட் இருக்குன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஏன்னா நமக்கு பெருமை சேர்க்கவோ நம்ம பிரபலம் ஆகிறதுக்கு யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை இல்லை யாரோ ஒருத்தருடைய பற்றி முழுசாக தெரியாமல் ஒரு காரியத்தை நம்ம ஃபார்வர்ட் பண்ணி அவங்களோட இமேஜை நமக்கு எடுக்கிறோன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ மோசமானவங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாய் நம்ம எவ்வளோ பக்திமானாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை தான் வேதத்தில் யோவான் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றார். அப்போ எந்த ஒரு மனுஷனையும் நம்ம முழுசாக புரிஞ்சிக்காமல் அவன் ஏன் அதை செய்கிறான், எதுக்கு அதை செய்கிறான்றத அவரிடத்தில் கேட்டு தெரிஞ்சிக்காமல் யாரோ சொன்னாங்க, யாரோ நினச்சாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள தவறானவர்கள் என்று சொல்லி நியாயத்து இருக்கிறோன்னு சொன்னால் அது கரெக்டா அப்படின்றத இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட கேட்குறாரு. அதனால் இனிமேல் எதை செய்தாலும், எதை ஃபார்வர்ட் பண்ணாலும், எதை நீங்கள் பாஸ் பண்ணாலும் அது கரெக்டாக, அது உண்மையானதை தெரிஞ்சிட்டு பண்ணுங்கள். ஒருவேளை அது நமக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காதுன்னு நம்பினீங்கன்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட தவறான காசிப்பை நம்ம பரப்பாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.